வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கடகம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக கடகம் ராசிக்கு. கடக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் வரும். மனசில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த 3ம் கலந்து தான் வரும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதாவது அதிகமான பொறுப்புகள் வரும், அதிகமான மன அழுத்தம் வரும், முன்னேறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த வாரம் பொறுத்தவரையில். பொறுப்பு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவே உங்களை உயர்வான ஒரு சிந்தனைக்கு, உயர்வான ஒரு இடத்துக்கு உங்களை உயர்த்தி போகும். அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு அதனால காத்துட்ருக்கு. மன அழுத்தம் இருக்கும், ஆனால் அதில் வளர்ச்சி வந்து மறைஞ்சிருக்கு. அது வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்க தான் வேணும். கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகுறோம்ல, அதை நினச்சி நம்ம கொஞ்சம் மனசை தேத்திக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல வந்து அதிகமாக பொறுப்பு வரும். உங்கள் திறமை வந்து நீங்கள் சோதிக்கிற மாதிரியான ஒரு சேலஞ்ச் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரியும் வந்து உங்களை வந்து கவனித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்கள் செயல்பாடு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கவனிக்கப்படும். வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஐடியா வரும். அது வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. சில நேரங்களில் வந்து உடனே முடிவு எடுக்க வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று ஐடியா கிடச்சிச்சு, டக்குன்னு ஒரு இந்த வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து சுப்பீரியர் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதை செயல்படுத்தலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஆலோசனையோடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி வந்து ஒரு நல்லா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும், அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது முக்கிய நல்ல வேலைகள் எல்லாம் செய்யணும்னா சாரி நல்ல வேலைக்கு செய்யணும்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அதாவது 22ஆம் தேதி, 23ஆம் தேதி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் வந்து 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும். அதாவது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்துங்க. யார் கூடயும் ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையோடு பேசாதீங்க. அது வந்து உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அதே மாதிரி பண வருமானம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வருமானம் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்ப செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் வந்து எதுவும் சிரமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. பிளானிங் ரொம்ப அவசியங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இது பண்ணலாம், அது பண்ணலான்னு ஒரு பிளானிங் வச்சு செஞ்சிங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பாதுகாப்பான திட்டங்களில் வந்து ஏதாவது இருந்ததுன்னா, அதில் முதலீடு செய்யுங்க. அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது வந்து ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களை நம்பி வந்து எல்லாருமே செயல்படுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஆலோசனை கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆலோசனை வந்து நீங்கள் சொல்கிறது கூட அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு வேண்டியது கூட நீங்கள் ஐடியா கேட்கலாம். அது ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சின்ன விஷயத்துக்கே மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், கருத்து வேறுபாடு வந்துடும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட வந்து ரொம்ப அமைதி ரொம்ப அவசியமாக இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. ஏதோ ஒரு பேச்சும் கடினத்தன்மையோடு வச்சுக்காதீங்க. அது வந்து மனசு கஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் உறவு வந்து நல்லா ஆழமாக இருக்கும். அதனால் ஒரு பொசசிவ்னஸ் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். மனசில் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வரும். இந்த மனசில் ஒரு ஒரு இறுக்கமான ஒரு தன்மை வந்து இருக்கும். ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பொறுப்பில் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை செஞ்சாங்களா அப்படின்னு
ஆழ்ந்து கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரியா இருக்கும். அது வந்து உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கவலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் கொஞ்சம் மார்புல சளி, சுவாசம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் தவிர்த்துக்கோங்க. தூக்கத்துக்கு கிடைக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்சா தியானம் பண்ணுங்க. தண்ணி அதிகமா குடிங்க. இந்த சம்மர்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடி ஹெல்த் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப லேட் பண்ணாதீங்க. செல்ஃபோன் அது இது பார்த்து பண்ணாதீங்க. டைம் தூங்க கிடைக்குதுன்னா, அத உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். முடிஞ்சா பாலாபிஷேகம் பண்ணுங்க திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பொறுப்புகள பார்த்து பயப்படாதீங்க. எந்த ஒரு பொறுப்பு எது உங்ககிட்ட தேடி இது குடுக்குறாங்களோ, அத வந்து பயப்படாம நல்லபடியா செய்யுங்க. அது வந்து உங்க முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களோட லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். சமநிலை காக்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி செய்வீங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் பொறுப்பு அதிகமாகும். தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். லேசா மென்டல் பிரஷர் வரும். பொறுப்ப சரியா கையாண்டீங்கன்னா, உயர்வு வந்து கண்டிப்பா உறுதி. இதுதான் வந்து இந்த வாரம் பொறுத்தவரையில கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களா இருக்கு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.